No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கரூர்ல விஜயனுடைய பரப்புரையின் போது கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் இறந்து போனாங்க. இந்த விஷயம் நமக்கு தெரியும். தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு விஷயம், பல கண்ணீர் கதைகளை கொண்ட ஒரு விஷயமா இந்த விஷயம் பார்க்கப்பட்டுச்சு. இந்த விஷயத்துல இப்போ விசாரணை சிபிஐ கையில இருக்கு. ஆனா தமிழ்நாடு அரசு இப்ப என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சிபிஐ விசாரணையை ரத்து செஞ்சுட்டு ஏற்கனவே தமிழ்நாடு அரசால நியமிக்கப்பட்ட ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை கொண்டு இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் மனு கொடுத்திருக்காங்க. கடந்த செப்டம்பர் 27 அன்னைக்கு கரூர்ல விஜயனுடைய பரப்புரை கூட்டம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி விஜயை பார்ப்பதற்காக பல கூட்டம் கூடிச்சு அந்த இடத்துல. அதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. பல இடங்கள்ல மக்கள் கூடியிருந்தாங்க. குறிப்பா இந்த கரூர் வேலுச்சாமிபுரத்துல இந்த சம்பவம் நடக்கும்போது விஜய் பேசி முடிக்கும் முன்னாடியே நிறைய பேர் கூட்ட நெரிசல் சிக்கி மயங்கி விழுந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. விஜய் அந்த இடத்துல இருந்து கிளம்பின பிறகு பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்க ஆரம்பிச்சு 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னெடுக்கும் போது உடனடியா விஜய் தரப்புல இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்த வழக்கை கொடுத்திருந்தாங்க. எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா, இது திட்டமிட்ட சதி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்திருந்தாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு நபர் விசாரணை ஆணையம், ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை உடனடியா அமைச்சிருந்தாங்க. செப்டம்பர் 28 அதை அமைச்சிருந்தாங்க. அக்டோபர் 13 உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை ரத்து செஞ்சு அதை நிறுத்தி வச்சுட்டு சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சிபிஐ விசாரிக்கலாம்ன்றதை பத்தி மட்டும் சொல்லாம, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 2 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், அதாவது காவல்துறையில ஐஜி ரேங்க்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு கேடர்ல இருக்கக்கூடியவங்க, அதே நேரத்தில் அவங்க தமிழ்நாட்டை சேராத 2 ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இதுல 2 ஏடிஜிபிக்கள் இருக்கிறாங்க. சோனல் மிஸ்ரா இருக்கிறாரு, அதே நேரத்தில் சுமித் சரண் இருக்கிறாரு, அஜய் ரஸ்தோகி இந்த குழுவினுடைய தலைவராக இருக்கிறாரு. இந்த குழு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல சம்மன் கொடுத்து இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. கடந்த நவம்பர் மாதம் 24, 25 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கட்சியினுடைய தாவேக கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் ஆகட்டும், சிடி நிர்மல்குமார் ஆகட்டும், இவங்க எல்லாரையும் தொடர்ந்து விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. வேலுச்சாமிபுரத்தில் கடை வச்சிருப்பவங்கல இருந்து தாவேக நிர்வாகிகள் வரைக்கும் இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு இப்ப என்ன மனு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சிபிஐ விசாரணையை ரத்து செய்யணும். அதே நேரத்தில் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் விசாரணை ஆணையம் மீண்டும் தன்னுடைய விசாரணையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை கொடுத்திருக்கிறாங்க. சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாவேகா தரப்புல இருந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. மாநில அரசாங்கத்தால யாராவது விசாரிச்சாங்கன்னா, இது ஒருவேளை திட்டமிட்ட சரியா இருந்தா இது மாநில அரசாங்கத்துக்கு இது சாதகமா போகக்கூடும் அப்படின்ற காரணத்தினால இந்த வழக்கு சிபிஐ இருக்கிறதே சேஃப் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப மறுபடியும் சிபிஐ இருந்து எங்ககிட்டே இந்த வழக்கை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு கேட்கறத தாவேகா தரப்புல இருந்து கண்டனமா தான் தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் எதற்காக தமிழ்நாடு அரசு இப்ப இந்த சிபிஐ வழக்கு விசாரணையை நிறுத்தி தமிழ்நாடு அரசு நியமிச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் விசாரணை ஆணையத்தின் மூலமா இந்த வழக்கு விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு கேள்வியா தான் பார்க்கப்படுது. இந்த வழக்கு விசாரணை எப்படி நீடிக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.